மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை, வாழ்கிறதா இல்லையா, அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம் வாழ்க்கையில், அது சரியாக தான் இருக்குமா, ஏன் நமக்கு நிம்மதியாக இல்லை, மனசு ஒரு சமாதானமாக இல்லை, எப்போ பார்த்தாலும் அந்த டென்ஷன், கோபம், எரிச்சல், டிப்ரெஷன், கவலை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் ஏன் நமக்கு சரியாக அமையறதில்லை, என்னவா இருக்கும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பங்களாக இருந்தாலும் சரி, சமூக சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போதும் கூட நமக்கு அது பிரச்சனையாகவே இந்த முடியுது, சரியாக போகிறதில்ல, என்னவாக இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கான முக்கியமான ரகசியம் என்னங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. குறிப்பாக தமிழக மக்கள் இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்னன்ட்டு. ஏன்னா இது இந்த மொழி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மக்களுக்கு இது போய் சேராமல் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லாமல் மாற்று மொழி தெரிஞ்சவங்களும் இது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சித்தர் வழியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, முடிவெடுக்க முடியாமல் வாழ்க்கையில் தவறான முடிவெடுத்த மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இஷ்டப்படி ஆசைப்படி அதாவது தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவசரத்தனமான ஒரு சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. அதாவது தன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது எதை அடிப்படையில் வச்சு பண்ணுறாங்கன்னா, வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு அந்த விருப்பத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த முடிவெடுக்கிறதுலாம் அப்படித்தான் இருக்கும். உதாரணமாக இப்படி சொல்லலாம்னா, நீங்கள் உள்தன்மையில் இருந்து முடிவெடுக்கிறது இல்லை, எல்லாமே வெளியில் இருக்கிற கான்சியஸ் மைண்டை வச்சு முடிவெடுக்கிறீங்க. மனம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான விஷயத்துலேருந்து நீங்கள் முடிவு எடுக்கிறது இல்லை. மேலோட்டமாக இப்போ ஒரு திருமணமா, கல்யாணம் பண்ணிக்கணுமா, சரி மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, நல்ல வசதியா, நல்ல வேலை இருக்குதா, பணம் இருக்குதா, சரி ஓகே, வீடு வாசல்லாம் இருக்கா, கார் இருக்கா, சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்றது. அப்பா அம்மாவும் சரி பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு மேலோட்டமாக பார்த்து எல்லாமே இருக்குது இல்லை அப்படின்ட்டு. உள்ளே என்ன இருக்குது, அந்த பையன் ஒரு சைக்கோவா, நம்ம பிள்ளைய நல்லா வச்சுருப்பானா, அவன் கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நினைக்கிறதில்ல. உதாரணமாக எப்படின்னா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, கிளியை வளர்த்து குரங்கு கிட்ட கொடுத்த மாதிரிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல அழகான பிள்ளையாக இருக்கும், பிள்ளை நல்லா வளர்த்திருப்பாங்க, பக்குவமாக வளர்த்திருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல வசதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த 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 துன்புறுத்தி அந்த சண்டை சச்சரவுக்குள்ள சில நேரங்கள் இறந்து போகிற மாதிரியெல்லாம் சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி முடிவெடுக்க தெரியல, பெற்றோர்களுக்கு முடிவெடுக்க தெரியல, எதை பேஸ் பண்ணி முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு வசதி வாய்ப்புகளை வச்சு முடிவெடுக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன், மேலோட்டமான முடிவுகள், கான்சியஸ் மைண்டில் முடிவெடுக்கிறது. வெளிமனதை வைத்து முடிவெடுக்கிறீங்க, உள்மனதோடு தொடர்பு இல்லாததனால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, எல்லா முடிவும். ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், சம்பளம் நல்லா கிடைக்குது, கம்பெனி நல்லா பார்க்க அழகாக தெரியுது, போயிட்டு வந்தால் பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போகிறது. எந்த வேலைனாலும் சரி, கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை, எந்த வேலைனாலும் சரி, ஊர் உலகத்துக்கு பந்தாக காட்டிக்கலாம். நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும் அப்படின்னு காட்டிக்கலாம். நான் ஒரு மாதமான 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஃபாரினில் இருக்கிறேன், 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுக்காண்டியே, இந்த எருமை ஓட்டுறதுக்காண்டியே ஒரு முடிவெடுத்து போய் செய்கிறது. இது தவறான முடிவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சூழ்நிலையோ அப்படி கொண்டு போய் விட்டுருக்கலாம், ஒன்று நீங்களாகவே அகங்காரத்தில் ஆணவத்தில் அந்த முடிவு எடுத்துருக்கலாம். இது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, உங்கள் ஆள் மனதை நீங்கள் கேட்டு எந்த முடிவும் எடுக்கிறதில்ல, வெளி மனதை கேட்டு முடிவு எடுக்கிறீங்க. இதுக்கு தான் இது பிரச்சனைக்கு காரணம். கல்யாணமாகி திருமணமாகி நிம்மதி இல்லாதவங்களும் சரி, வேலைக்கு போய் நிம்மதி இல்லாதவங்களும் சரி, படிப்புக்கு முடிவு எடுத்துகிட்டு தெரியாத கண்டமேனிக்கு ஏதோ ஒரு படிப்பு எடுத்துகிட்டு நான் இன்ஜினியர் ஆகும், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அந்த காலேஜில் படிக்கிறேன், அப்படி படிக்கிறேன்னு பீத்திக்கிறதுக்காண்டி வெளியே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போய் தான் உருப்படவே மாட்டிக்கிறீங்க. இன்ஜினியரிங் படிச்சுன்னு பாதி பசங்க ஏன் உருப்படாமல் இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைங்க ஒரு வேளை தப்பாக முடிவெடுத்துருக்கலாம், இல்லை அந்த பெற்றோர்களை தப்பாக முடிவெடுத்துக்கலாம். இவங்க 2 பேர் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது. இல்லை சொந்தக்காரன் எவனா ஒருத்தர் இடையில போந்து வேலை பார்த்துருப்பான். இந்த இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைங்க வாழ்க்கை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏங்க அந்த பையன் என்ன படிக்கணும், அவனுக்கு என்ன வரும், அவனுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிற எதையுமே தெரிஞ்சிக்காமல் முடிவெடுக்கக்கூடிய தற்கொலைத்தனமாக இருக்கிறீங்க. அந்த பையனை ஏங்க ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்கணுங்கிறது முதல்ல உட்காந்து பேசணுங்க, அவன் மனசோட புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் கணவரை நேசிக்கலாம், ஆனால் குழந்தைகளை நேசிக்கிறது இல்லை, மனைவியை நேசிக்கலாம், குழந்தைகளை நேசிக்கிறது. அவங்கள நேசித்து அவங்களோட ஒன்றி போய் இருந்தால் தான் அது என்னன்னு தெரியும். சரி படிச்சிட்டானா தூக்கி இன்ஜினியரிங்கில் போடு, படிச்சிட்டானா தூக்கி ஆர்ட்ஸில் போடு, படிச்சிட்டானா தூக்கி எதுலையோன்னு போடு, என்ன பணம் கிடக்குதுன்னு எதை வச்சுட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம்.
கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு முடிவெடுக்க தெரியல, தான் என்ன பண்ணணும்னு தெரியல, தான் பையன் என்ன படிக்கணும்னு தெரியல. ஏன்னா அவங்க படிக்கலை. ஆனால் படித்தவங்களே முட்டாள்தனமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலோட்டமாக முடிவு எடுக்கிறது. வெளியில் பாரு, அந்த பையன் பக்கத்து வீட்டுக்கார பையன் ஃபாரின் போயிட்டான், அமெரிக்கா போயிட்டான், லண்டன் போயிட்டான், துபாய் போயிட்டான், நீயும் போகணும். அவன் போயிட்டான், நீயும் போகணும். அவன் போய் செத்தானா இவனு போய் சாகணும் இல்லையா? என்னங்க முட்டாள்தனமான இந்த மாதிரி முட்டாள்தனமான வளர்ப்புகள், இந்த மாதிரி முட்டாள்தனமான பெற்றோர்கள், இந்த மாதிரி முட்டாள்தனமான மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க, பெற்றோர்களுமே நல்ல பெற்றோர்களாக இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஓவராக ஆடும். பணம் இருக்குதுன்ட்டு எருமைக்கு பெருமை வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த காலேஜில் தான் சேர்த்தணும், எனக்கு இந்த சீட்டு தான் கிடைக்கணும், நான் இதைத்தான் படிப்பேன், என் காதலிக்கிற பிள்ளை அங்கே தான் இருக்கிறான், என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தான் இருக்கிறான்னு அழிஞ்சு போகிறது இந்த பிள்ளைங்க பண்ணுற வேலை. இதுங்களும் குருட்டுத்தனமாக முடிவெடுக்குது, இவங்களும் சில நாள் குருட்டுத்தனமாக முடிவெடுக்கிறாங்க. இது ரெண்டுலேயும் இல்லாமல் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு இது இல்லை. ஏதோ ஒரு காலேஜ் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் போய் படிப்போம், 3 வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் படிப்போம் அப்படிங்கிறது. ஏங்க இதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு திருமண முடிவு நீங்கள் தவறாக எடுத்தால் மொத்த வாழ்க்கையும் கொலாப்ஸ் ஆயிரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சித்தர்கள் வழியில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுங்க. இயற்கையாகவே ஒரு மனிதன் எதுக்கு பிறந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேலை செய்யணும், எப்படி திருமணம் பண்ணணும், அவன் எங்கே போய் வாழணுங்கிறத முன்கூட்டியே பதிவு செய்த விஷயங்கள் நடக்க போகுது. அதுதான் விதின்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஷயம் நடக்கிறத நீங்கள் தடுத்துடுறீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போயிடுறீங்க வாழ்க்கையை. அப்போ இயற்கை ஒரு பின்னில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைக்கும். நீங்கள் உதாரணமாக நீங்கள் மதுரையில் இருக்குன்னு வச்சிங்களேன், உங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் படித்து வேலைக்கு பெங்களூர் போகணுன்னு விதியில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்களாகவே பெங்களூர் போகாமல் லோக்கல்லேயே ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அல்லது நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்க, அல்லது வேறு ஏதோ நாட்டுக்கு போயிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து தான் அடி விழுகும். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பெங்களூர் போக வேண்டிய ஆள் ஏற்கனவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சும் தட்டி கழிச்சிட்டு ஏதோ ஒரு யாரோ சொன்னாங்கிறதுக்காண்டி, இல்லை நீங்களே உங்கள் அகங்கார ஆணவத்தில் நீங்கள் ஆசைக்காண்டி போகும் பொழுது இதுதான் வாழ்க்கையை பிரச்சனையாக மாறுறது. இது ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி தான் திருமணமும். பக்கத்து வீதியிலே நமக்கான மருமகன் இருப்பான். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாவட்டத்தில் பிள்ளை கட்டி கொடுத்தீங்கன்னா, அங்கே சண்டை சச்சரவு வந்து புருஷன் அடிச்சிட்டான், பிள்ளை ஏதோ சூசைட் பண்ணிக்கிச்சு, ஏதோ ஆயிடுச்சு, பையன் வந்து ஒன்றுமெல்லாம் போயிட்டான், பையனை இது பண்ணிட்டாங்க, பையன் வாழ்க்கை இல்லாமல் வந்து கிடக்கிறான், மனைவி வீட்டில் மரியாதை கிடையாது அப்படின்னா, இதுதான் சம்பந்தம் இல்லாத விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் வருது. நம்ம டிசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணுறதுலேயும் கூட ஒன்று அவங்க சைடு தப்பு இருக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், விதிப்படி ஆண்டவன் கரெக்டாக பண்ணுவான். நம்மளை வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தான் பார்த்துருப்போம், ஆனால் நம்ம பார்த்த பொண்ணு இல்லாமல் நம்ம பையன் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விதிப்படி அதுதான் நடக்கணும் ஒரு வேளை இருந்திருக்கலாம். நீங்கள் பார்த்தது விதிக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். அப்போ என்னென்னா அது நடந்துருச்சுன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க, இவங்க நிம்மதியாக இருப்பாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, இதில் யார் நிம்மதி கெடும் அப்படின்னா பாருங்கள், தப்பாக முடிவெடுத்தவங்களுக்கு நிம்மதி கெடும், சரியாக முடிவெடுத்தவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இதுதாங்க இதுக்குள்ளே இருக்க விஷயம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் விதிக்கு உட்பட்டு இருக்கிறீங்க, இயற்கைக்கு உட்பட்டு கரெக்டாக முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இயற்கைக்கு ஒத்திசைவாக, இறைவனோட ஆட்சிக்கு ஒத்திசைவாக, கடவுளுடைய அருள் பெற்று நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது சரியாக போகும், நிம்மதியாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு மாறாக நீங்கள் முடிவு எடுத்தீங்க, இயற்கைக்கு மாறாக முடிவு, இறைவனுக்கு மாறாக முடிவு, எது மாதிரி எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியான தூக்கம் இருக்கும், நோய் இருக்கும், நொடி இருக்கும், பிரச்சனை இருக்கும், அடிபடும், துன்பம் வரும், மறுபடியும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதியாக இருக்காது, டென்ஷன், எரிச்சல், நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவீங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்க ரகசியம். இயற்கையை மீறி நீங்கள் செயற்கையாக நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. இயற்கைக்கு ஒத்திசைவாகும், இறைவனுக்கு ஒத்திசைவாகும் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், முடிவு சரியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி, இதெல்லாம் நாங்கள் சரியாக முடிவு எடுக்கணும், நாங்கள் சரியாக வாழணும்னு என்ன பண்ணணும்? ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். இல்லைங்க, நாங்கள் ஒரு மதத்தில் இருக்கோம், நீங்கள் மதத்துலேருந்து என்னமோ பண்ணிக்கிங்க, ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். மதம்ங்கிறது வேறு, ஆன்மீகங்கிறது வேறு. மதத்தை, அதாவது ஆன்மீகத்தை கற்றுக்கிறதுக்கு தான் அதையே உருவாக்குனாங்க. ஆனால் அது ஒரு மாதிரி கார்பரேட் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே போனாலே உங்களை முடிச்சு கட்டிடுவாங்க. ஒரிஜினல் ஆன்மீகத்தை நீங்கள் கற்றுக்கவே முடியாது. சித்தர் வழி ஆன்மீகத்துக்குள் வர வேண்டும். சித்தர்கள்னால் எல்லாருமே சித்தர்கள் தான். வள்ளலாறு சித்தர் தான், இயேசுவும் சித்தர் தான், புத்தரும் சித்தர் தான், பாபாஜியும் சித்தர் தான், 18 சித்தர்களும் சித்தர்கள் தான், ரமணரையா சித்தர் தான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சித்தர் தான். இது மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்களே, இவங்க எந்த மதத்துக்கும் சார்ந்தவங்க கிடையாது. இவங்க இறைவனுக்கு சார்ந்தவர்கள், இவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இவங்களை போய் மதவாதியாக நீங்கள் காட்டாதீங்க. இவங்க எக்காரத்துக்கு ஒன்று மதத்தை பரப்ப வரல, நல்ல ஆன்மீக ஞானத்தை கொடுக்க தான் வந்தாங்க. ஸோ அவங்க வழியில் நம்ம போகணும். நபிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே பரமாத்மாவுடைய பிள்ளைகள். பரமாத்மாவை கருத்தை சொல்ல வந்தால் அவதாரங்கள். அவங்கள நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் குட்டி தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வணங்கிக்கிட்டு உங்கள் விருப்பத்துக்குள்ளே ஒரு மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த புத்தகத்தையே படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஞானம், இந்த அருள், முடிவெடுக்கக்கூடிய திறன் எதுவுமே வராது.
அப்போ இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் என்னன்னு தெரியும். நான் சொல்கிறது எல்லாமே ஆன்ம பதிவுக்குள்ளே இருக்குது. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெளிமனம் உள்மனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உள்மனதில் பதிவாயிருக்கு. அந்த உள்மன பதிவு அப்படிங்கிறது தான் உங்கள் ஆன்மா. உங்கள் ஆன்மா தான் சொல்லும், நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கிறீங்க, நீங்கள் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு உங்கள் ஆன்மா விழிப்படையணும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பிராண ஆற்றல் விழிப்படையணும், உங்கள் உயிர் சக்தி மேல் நோக்கி போகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆன்மீக நுணுக்கங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து நம்ம தியானம், மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம். மேலோட்டமாகவே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல ஆன்மீக உபதேசம் பெறணும், ஒரு தீட்சை பெறணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நோட்டத்தோடு இருக்கணுங்க. நீங்கள் அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே வந்து அதில் நாட்டமாக இருந்து பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் அதுக்கான மெனக்கடல் பண்ணால் தான் சரியான முடிவை இறைவன் கொடுப்பார். இப்போ உதாரணமாக இன்றைக்கி நான் வந்து துபாயில் ஒரு வேலைக்காக போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வேலைக்காக முடிவு எடுக்குன்னு உட்காந்துட்ருக்கீங்க. போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருந்து இறை அருளுக்குள்ளே இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா அந்த கர்மா வந்து இந்த சாத்தான்னு சொல்லப்படக்கூடிய அந்த கர்மா வந்து உங்களை போக கண்ட இடத்துல உங்களை உங்கள் விருப்பப்படி போக விட்டுரும். போக விட்டு அங்கேயே சீரழிஞ்சு போயிடுவீங்க. முடிவு சரியான முடிவு காட்டாது. நீங்கள் இறைவனுக்கு செவி கொடுத்தால் மட்டுமே அந்த சரியான முடிவுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு காட்டும். இதைத்தான் முன்னோர்கள் சகனமும் சொல்லி வச்சாங்க. சகனத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கிறது. ஸோ சில அறிகுறிகள் காட்டும், இந்த முடிவு சரியான முடிவு தானா, இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படி இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பறவைகள், நாய் கத்துறது, மாடு கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி இது எல்லாமே அந்த சகனங்கள் கான்செப்ட் தான். சரியான முடிவு தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது, இந்த பள்ளி கத்துறதுலாம் அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக நம்ம அதையே நம்பிக்கிட்டு இருக்கோம், மூட நம்பிக்கைக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு உங்களை ஆன்மாவே திருப்திகரமான ஒரு நிறைவை கொடுக்கும். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் உதாரணத்திற்கு இந்த வேலையே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேலையே நீங்கள் துபாய்க்கு தான் போய் வேலை செய்யணும், ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யணும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருளில் வேலை செய்யணும், ஒரு கார் ஷாப்பில் வேலை செய்யணும்னு இருந்துச்சுன்னா ஆன்மா அந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகி போனதுக்கப்புறம் நிம்மதியாக உறங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குவீங்க. நீங்கள் சரியானபடி ஆண்டவன் உங்களை உட்கார வச்சுருந்தாருன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மற்றபடி வெளி மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு நிம்மதியாக இருக்குதா இல்லையா, சந்தோஷமாக இருக்குதா இல்லையா, அது போதும். ஸோ அந்த நிம்மதி சமாதானம் வேணுமென்றால் இறையருள் உங்கள்கிட்ட இருக்கணும், அந்த ஆண்ட பரமாத்மனுடைய அருள் இருக்கணும், சரியான முடிவு எடுக்கணும். ஸோ அதுக்கு அருளை சம்பாதிக்க வேணும், இரக்கம் இருக்கணும், ஜீவகாருண்யம் இருக்கணும், அமைதி பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், கடவுள் பக்தியாக இருக்கணும், கடவுளை நம்பணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு சரியான முடிவுகள் எடுக்க முடியும். சரி, எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு தெரியல, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கிறேன், என்ன பண்ணலாம்? ஒரு திருமணத்துக்கோ ஒரு வேலைக்கோ இல்லை எதுக்கோ ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கிறேன். சரி, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், சரியாக முடிவு எடுக்கிறதுங்கிற அந்த ஞானம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அகோரோ ஃபவுண்டேஷனில் சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், செல்ஃப் ரியலைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க, உங்கள் கர்மானா என்ன, உங்கள் கர்மா என்ன, நீங்கள் என்ன எப்படி முடிவு எடுக்கணும், அதுக்கான ரகசியங்கள் என்ன, ஸோ என்ன பண்ணால் நான் தெளிவாக வாழ்க்கையை வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், எனக்கான வருமானத்தை பெருக்கிக்க முடியும், எனக்கான வேலை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும், என் உடல் ஆரோக்கியத்தை நான் பேணி காக்கணும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்கும் போது ஆன்மீக உபதேச தீட்சையை நம்ம கொடுக்குறோம். அந்த மெய்ஞானத்தை நீங்கள் அதை உணர்ந்தால் நிச்சயமாக அதுக்கான வழிகள் இருக்குது. இல்லைங்க நானாகவே பார்த்துக்கிறனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஞானத்தை பெறணும்னா இந்த ஜூன் மாதம் நடத்தப்படுற நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. சென்னையில், கோவையில், திருநெல்வேலியில் நடத்தப்படுது. அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் நான் போட்டிருக்கேன் யூடியூப்லேயே, அந்த ஸ்க்ரீனில் வரும். அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த கிளாஸில் கலந்துக்கலாம். ஸோ இதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செயற்கையாக வாழும் பொழுது, நீங்கள் செயற்கைத்தனமாக வாழும் பொழுது நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இருக்காது. பிரச்சனை, நோய் நொடி அது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். இயற்கையோடு ஒத்து போய், இறையருளோடு ஒத்து போய், அந்த பரமாத்மாவுடைய அருளோடு ஒத்து போய், எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒன்று தான், இறைவன் ஒன்று தான், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். எல்லாரையும் தூசிக்காமல் ஒரு அமைதி, பொறுமை, சமாதானம், ஒற்றுமையை வளர்க்கிற மனநிலையோடு இருந்தீங்கன்னா இறையருள் வந்து உங்களுக்கான வேலை என்ன, உங்களுக்கான துணை என்ன, உங்களுக்கான விஷயம் என்னங்கிறது தெளிவாக காட்டும். முடிவெடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை தெளிவாக காட்டும். இதுதான் முடிவுன்னு சொல்லி உங்கள் ஆன்மாவே உங்களை வழி நடத்தும். ஸோ அதுக்கான ஒரு நுணுக்கமான ஆன்மீக அனுபவத்தை நீங்கள் பெறணும். ஸோ இது ஒரு விஷயம். ஆன்மீகத்திற்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டு முட்டாள்தனமாக நீங்கள் எடுக்க முடிவுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ செயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உலகத்தை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, உலகம் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கனால தான் உங்களுக்கு செயற்கையான வாழ்க்கையில் இருக்கிறீங்க. அதான் உங்களுக்கு நோய் நொடிலாம் வருது. எப்போ பார்த்தாலும் செயற்கையாகவே சாப்பிட்றது, செயற்கையான பொருளையே போய் தேடுறது. இயற்கையான ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையில் வாழணும், இயற்கையாக வாழ முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு இயற்கையான முறையில் இறைவன் உங்களுக்கு அருள்வா. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஞானம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன். நான் பேசுகிறதெல்லாம் நம்ம மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வார்த்தைகள்லாம் ராவாக தான் இருக்கும். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அது என்னுடைய தோரணையே அப்படி தான், என்னுடைய பேச்சு அப்படி தான்.
சரிங்களா? அதுக்காக நான் நடிக்க முடியாது. எல்லாரும் முன்னாடியும் நடிச்சுக்கிட்டு உங்களை கவரணுங்கிறதுக்காண்டி நான் சினிமா நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது. இருக்கிற ஒரிஜினாலிட்டி என்னவோ அதுதான் வரும். சரிங்களா? ஸோ சித்தர் வழியில் அந்த ஆன்மீக ஞானத்தை உலகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அத்வைத தத்துவத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் அகோரா ஃபவுண்டேஷன் முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இணைஞ்சிருக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களும் சரி, சகோதர சகோதரிகளும் சரி, மதத்திலையும் இருக்கலாம். நீங்கள் அதில் இணைஞ்சிருக்கலாம். மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் தான் இந்த அகோரா ஃபவுண்டேஷன். நன்றி. நல்லது.